ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம் அந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டு பார்த்துடலாமா? ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அவங்க அம்மாவோட மெமரபிள் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு மீட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, என் கிளாஸில் ஒரு பொண்ணு இருக்கா, எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தா. நானும் அவளுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் கொஞ்சம் கூட கேட்கலையே. ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு புரிகிற மாதிரி அவளோட பாஷையில் சொல்லி புரிய வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் ஆர்ட் டீச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு எனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காரு. எனக்கு என்னமோ அந்த கவுன்சிலிங் என்னை விட அதிகமாக உங்களுக்கு தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஷீட்டை எடுத்து அந்த இதில் ஒட்டி வச்சுட்டு அவங்க பண்ணின எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. அதாவது சின்ன வயசில் ஹீரோயின் இருந்திருப்பா இல்லையா, அவளை போயிட்டு ஒயின் பாட்டிலாம் திருடிட்டு வர சொல்லி அவங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. கடையில் போய் அந்த மாதிரி திருடிட்டு வரக்குள்ள அவன் மாட்டிப்பா. ஆனால் கொஞ்சம் கூட அவங்க அம்மா கண்டுக்காம அவளை அங்கேருந்து காப்பாற்றாம ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அதே சமயம் அவங்க அப்பா இவளுக்காக இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்க கொல்லணும் அப்படிங்கிறத கொல்லிருக்க மாட்டாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வேற ஒருத்தரோட அஃபேர் இருந்திருக்கும். ஸோ அவங்களோட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாடியிலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறமா உனக்கு ஒரு புது அம்மா வருவாங்க, அவங்க உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க ரொம்ப பணக்காரவங்க, நீ சமத்தா இருந்தீன்னு வச்சுக்கேன், அவங்க வீட்டில் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க, ஆனால் இல்லைன்னா உன்னை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட்டுருவாங்க, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் ரொம்ப நல்லா சமத்தா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பா. அந்த புது அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அம்மா தான். ஸோ அவங்களுமே அவங்க ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க போல. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் ஹீரோட அம்மாவுக்கும் தான் அஃபேர் இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரே வீட்டில் வளர்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஆனால் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹீரோனை சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க உங்க பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க, எனக்கு என்னமோ பண்ணுறதெல்லாம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் இங்கே பாரு, அவளை பற்றி உனக்கு தெரியாது, கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஹீரோனும் காதில் வாங்கியிருந்திருப்பா. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணி இப்போ ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோனை பார்க்கறதாக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இதை அந்த வழியாக போனால் நம்ம சங்கி பார்த்துட்டு, அம்மா நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படிங்கிற கேட்க ஹீரோயின்னு சொல்ல, மாட்டினடி நீ ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தா உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன், இதான் அவங்க அப்பா இருக்காங்களே போய் சொல்லிட்டா தெரியுற, இங்க வா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நேர ஸ்கூலுக்குள்ள அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் நம்ம சங்கியோட டைரி ஒன்று திருடி கொண்டாந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கிளாஸ்ல லோவா படிப்பாங்கல்ல, அவங்க எல்லார பத்தியும் தப்பு தப்பா எழுதிருக்கு. இதை பார்த்த செகண்ட் ஹீரோ என்ன இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துடுது. ஸோ அங்கேருந்து அவங்க அப்பா பார்க்க போக, அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கான்ல ஃபர்ஸ்ட் ஹீரோ, அவனும் ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க போய் கேட்க, அப்போ ஹீரோயினோட அப்பாவும் ஓ இன்னும் நீங்கள் பிரியவே இல்லையா, ஒன்றா தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம ஹீரோவும் ப்ளீஸ் இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, உங்களுக்கு நான் நிறைய பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பணத்தை பார்த்தோன்னா ஒத்துக்கிறாங்க. உடனே அப்பா அங்கே சங்கி அம்மா நீங்கள் ஹீரோயினோட அப்பா தானே, எதுக்காக இப்போ ஹீரோ கூட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா அவரும் இல்லை இவன் தான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு அங்கேருந்து போக, அங்கே சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்குற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் ஹீரோயின் மேலே இவ்வளோ கோவமா இருக்க, அவளை பற்றி தப்பு தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனும் இந்த நடந்த எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு, நம்ம சங்கியோட டைரி ஒன்று கிடச்சிச்சு இல்லையா, அதை கீழே போட்டுட்டு போக அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை எடுத்து பார்த்துடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நிறைய பணத்தை கொண்டாந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு, இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போங்க, இனிமேல் ஹீரோயினோட லைஃபுக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோயினோட அப்பாவும் அவள் என்னோட பொண்ணு, நான் அவகிட்ட வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே நினைக்க, அவள் தலையை தடவி கொடுத்துட்டு அங்கேருந்து போக, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்சிலேருந்து ரெண்டு பேர் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ஏன் நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோயினும் எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அவங்களும் வேற ஏதாவது ஏஜென்சி எதுவும் பார்த்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோனும் இல்லை இல்லை நான் படிக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் யோசிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.
அதே சமயம் இந்த பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு அவங்க தம்பிக்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அண்ணா என்ன அப்பா ரொம்ப அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம செகண்ட் ஹீரோவும் வேக வேகன்னு வீட்டுக்கு போய் பார்க்க, அவங்க அப்பா கிட்டத்தட்ட அந்த தம்பி பையில கொல்லையே போயிட்டான். நீ தானடா என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்ன இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் ஹீரோவும் உள்ள பூந்து, அப்பா ஏன் இப்படிலாம் பண்றீங்க, அவன் ஒரு சின்ன குழந்தைப்பா, அவனை இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவங்க அப்பா சொல்ல சொல்ல கேட்காம இவனையும் போட்டு அடிச்சு ஒரு கத்திரிக்கோள் எடுத்து குத்த வர, அந்த சமயம் பிடிச்சி தள்ளி விட கீழே விழுந்து அந்த கத்தி வந்து அவங்க அப்பா நெஞ்சிலே குத்திடுது. ஸோ அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. நம்ம செகண்ட் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரம் தம்பியும் அண்ணா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா நம்ம செகண்ட் ஹீரோவும் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. அவ வீட்டுக்கு வர, அப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோனும் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அப்பாவுக்கு பணம் தான் முக்கியம். ஸோ நான் பணத்தை கொடுத்து ஒரு வாயை அடைச்சிருவேன், இந்த விஷயம் வெளியில் வராது. அது மட்டும் இல்லாமல் சங்கியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, அப்போ ஹீரோனும் சங்கிக்கு நான் ஆல்ரெடி வேற ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் இந்த பக்கம் சங்கியே காமிக்கிறாங்க. ஆக்சுவலியாக ஒரு டைரியில் வந்து பொண்ணுங்களை பற்றி தப்பு தப்பாக எழுதியிருப்பாங்கல்ல, அந்த டைரி வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட கிடச்சிருக்கும் போல. ஸோ நம்ம சங்கியை போட்டு அடி வெளுன்னு வெளுத்துடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவங்க ஆன்ட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தம்பியை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸையும் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு அடுத்து ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோன் ஃபோனே எடுக்கல. லாஸ்ட்டாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் ஃபோன் எடுக்க, பரவாயில்ல கடைசியாக ஒரு வாட்டியாவது உங்க கூட பேச முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் ஏன் என்னாச்சு என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா அவனும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, உடனே இவளும் இங்கே பாரு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுல்ல, நீனா இப்போ எதுக்காக சரண்டர் ஆக போற, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா நம்ம செகண்ட் ஹீரோவும் இல்லை எவ்வளோ நாள் ஓடி ஒழிய முடியும், நான் தானே கொண்டது, அதுக்கான தண்டனை நானே ஏற்றுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஒன்று நீ நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண. ஹீரோனுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு. மறுநாள் ஆகுது. நம்ம சங்கி இருக்கா இல்லையா, அந்த ஸ்கூலை விட்டு டிசி வாங்கிட்டு கிளம்புறா போல. ஸோ அந்த சீனை காமிச்சு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாக போகிற மாதிரி, அதாவது ஹீரோயின் பழைய மாதிரி ஜாலியாக இருக்கிற மாதிரி, அதே சமயம் ஹீரோ நல்லா படிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த ஸ்கூல் லைஃப்பும் முடிய ரிசல்ட் டேவும் வருது. நம்ம ஹீரோவும் ஓப்பன் பண்ணி பார்க்க, ஹீரோயின் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனுக்கு வந்து லா படிக்கணும்னு தான் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுலேயும் சீட்டு கிடச்சிது. இதை பார்த்து ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி செகண்ட் ஹீரோவுக்கு வந்து இவன் லா தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பா, ஒரு வேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தா ஃபியூச்சரில் நீ ஒரு லா ஸ்டூடெண்ட் ஆகி என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அவனுக்கு தான் ஹோட்டலில் வந்து ஹியரிங் நடக்குது. அதில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா உங்க தம்பியை தாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இடையில உள்ள போந்து காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது யதார்த்தமாக தானே நடந்துச்சு. ஸோ 5 வருஷம் மட்டும் ஜெயிலில் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வெளியில் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இதை கேட்ட செகண்ட் ஹீரோவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பேசுனதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஏன்னா நம்ம செகண்ட் ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான், நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லையில, ஒரு யூஸ்லெஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ செகண்ட் ஹீரோவும் அட்லீஸ்ட் நான் உனக்காவது யூஸாக இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு கேம்லின் பண்ண பணம் தேவைப்படுது போல். ஸோ பணம் தேவைப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹீரோனை தானே பார்க்க போவார். ஸோ அவளை பார்க்கலான்னு ஸ்கூலுக்கு போக, அந்த இடத்துல இவளுக்கு வந்து லால சீட்லாம் கிடச்சிருக்குல்ல, அதெல்லாம் ஒட்டியிருக்கு. இதை பார்த்த உடனே அந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து எங்கேயோ போகிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு தான் லா சீட் கிடச்சிட்டு இல்லையா, அங்கே படிக்கணும்னா நிறைய செலவாகும்ல. ஸோ அதுக்காக பணம் கேட்டு நம்ம ஹீரோ போயிட்டு தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா எனக்கு கொஞ்சம் என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீங்கள் கொடுங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருவா, திருப்பி கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட தாத்தாவும் ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே செலவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் ப்ளீஸ் தாத்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவரும் ஒத்துக்கிறாரு. இவனும் ஹாப்பியாக வாங்கிட்டு போக, அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹீரோட அம்மாவை போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க உன் புள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவங்களும் இங்கே பாரு, என் பையனை பற்றி பேச உனக்கு தகுதியே கிடையாது, அவனை பற்றி இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனோட அப்பாவும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம்,
என் பொண்ணும் பையனும் ஒன்றா தான் இருக்காங்க, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் அதை வேற கோத்து விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, உனக்காக தான் என் தாத்தாட்ட பேசினேன், ஆல்ரெடி அவர் நிறைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஸோ உனக்காக நான் கேட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் கண்டிப்பாக பெரிய பிள்ளையானதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணால், அப்போ ஹீரோ எனக்கு புரியுது, பெரிய பிள்ளையா போன உடனே எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பா அதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லபடியாக படி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோனை ஹாப்பியாக அங்கேருந்து வீட்டுக்கு போக, அந்த இடத்துல அவங்க அப்பா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவளோட பையை வாங்கி செக் பண்ண ட்ரை பண்ண, இவ உடனே பையை கொடுக்க முடியாது அப்படி மாதிரி போடுங்க, இவளை பிடிச்சி கண்ணா அவனை அடிச்சு போட்டுட்டு அவகிட்ட இருந்த பணத்தை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல நம்ம ஹீரோனை படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு எனக்கு பயங்கர ஃபீவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் போய் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க என்னை படுத்து தூங்க சொல்கிறாங்க, என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை அழைச்சிட்டு போயிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஆல்பத்தை எடுத்து காமிக்க, ஆமாம் இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுதான் எங்கள் அப்பா, இந்த பக்கத்தில் இருக்கார்ல இவர் டிரைவர், எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து காணவே காணும், எங்கே போனாருன்னு தெரியல, ஏதோ ஃபாரின் போயிட்டாராம் அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அதாவது ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த டிரைவரோட சேர்ந்துக்கிட்டு தான் அவங்க அப்பாவை கொண்டு இருப்பாரு போல. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு நேராக வந்து நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் மட்டும் என்னை கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் விட்டீங்கன்னா வச்சிங்களேன், இந்த விஷயத்த வெளில சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, இதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக்காகி, இந்த வயசில் நீ இப்படிலாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அவளும் சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், எனக்கு ரெண்டு விஷயம்தான், ஒன்று என்னை ஆர்ஃபனேஜில் சேர்க்காதீங்க, ரெண்டாவது என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அதனால் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ பயங்கர ஷாக் ஆகிடுறா. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதை கொண்டு போய் ஹீரோ கிட்ட காமிச்சிக்கிட்டே நிற்க, அப்போ நம்ம ஹீரோ சோகமாக இருக்கான். இதை பார்த்து ஹீரோனும் இப்போ எதுக்காக சேடாக இருக்க அப்படிங்கிற கேட்க, அப்போ ஹீரோவும் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல என்னை வெளியிலே விட மாட்டுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோனும் ஆமாம் உங்கள் அம்மா உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற கேட்க, இவனும் ஆமாம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவளும் இல்லை உங்கள் அம்மா ஒன்று லவ்வே பண்ணலை, சொல்லப்போனால் உங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் வெளியிலலாம் அனுப்ப மாட்டுறாங்க, யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு சொன்னா அவங்க ஃப்ரீயா இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ஹீரோட அம்மாவும் காதுல வாங்கிட்டு இவன் என்ன இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோனும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இங்க பாரு உங்க அம்மாவுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, இப்ப நீ என் கூட வேற க்ளோஸ் ஆகுறியா, ஸோ என்னையுமே கூடிய சீக்கிரம் இங்க இருந்து அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நேரம் வந்து ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அம்மா என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க, சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, என் பிள்ளைகிட்டே போய் என்னை பற்றி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா, சரி எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்னால் இதுக்கப்புறம் அவளை வீட்டில் வச்சுக்க முடியாது, ஸோ ஆர்ஃபனேஜில் விடத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினோட அப்பாவும் இங்கே பாரு உனக்கு அவளை பற்றி சுத்தமாக தெரியலன்னு நினைக்கிறேன், அவள் கொஞ்சம் சைக்கோ மாதிரி, அவள் ஏதாவது பண்ணிடுவா, அதனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு வெளியில் வந்து பார்க்க அங்கே ஹீரோயின் நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோட அம்மாவை பார்த்துட்டு என்னை ஆர்ஃபனேஜில் விடாதீங்கன்னு சொன்னனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவங்களுக்கும் கோவம் வந்து ஏண்டி உன் வயசுக்கு நீ என்னை மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக, அவள் டக்குன்னு ஒரு பக்கத்தில் ஒரு லைட் இருக்கு அதை பிடிச்சி தள்ளி விட, அந்த சவுண்டு கேட்டு ஹீரோவும் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்க, அந்த நேரம் கரெக்டா ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோனை தண்ணியில போட்டு முக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவன் கண்ணாலேயே பார்த்துடுறான். ஏன்னா இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஒருவேளை அவன் நம்ம கூட பேசுறதுனாலதான் இப்பெல்லாம் பண்றாளுன்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே இவங்களும் பயந்து போய் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு மாடிலேருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட, இதை பார்த்த ஹீரோட அம்மாவும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. மேலே போயிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணி அவனை உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்கள பார்த்துட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மேலேருந்து கீழே விழுற எல்லாரும் உடனே சாக மாட்டாங்க, அன்னைக்கு எங்கள் அம்மா உயிரோட தான் இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோட அம்மாவும் இப்போ எதுக்கு பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற, கீழே இறங்க முதல்ல, இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் நான் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேற வழி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கீழே குதிச்சிருவா. இதை நம்ம ஹீரோவும் கண்ணால் வேற பார்த்துருவானா, ஸோ ஆம்புலன்ஸுக்கும் கால் பண்ணி சொல்லிடுவான். அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஹீரோ கையை கோத்துட்டு உட்காந்துருப்பான். ஸோ அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு என்னானாலும் உன்னை விட்டு போக மாட்டோம், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க.
அப்போ நம்ம ஹீரோயினும், ஆமா ஃபர்ஸ்ட்டு ஏன் இப்படி என் கையை டைட்டாக பிடிச்சிருக்கேன், என்ன செத்தா போயிட்டேன், என்னை வேற பாவமாக பார்த்துட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இடி பைத்தியக்காரி, நீ 3 நாளாக மயக்கத்தில் தாண்டி இருக்க, இன்னைக்கு தான் கண்ணு முழிச்சிருக்குன்னு சொல்ல. இது கேட்டால் அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அடுத்து லாவுக்காக அப்ளை பண்ணியிருப்பாள், அந்த காலேஜுக்கு கால் பண்ணி கேட்க, சாரி மேம் நேற்று நான் உங்களுக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணோம், நீங்கள் தான் இன்டர்வியூக்கு வரல, ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனுக்கு பைத்தியமே பிடிக்குது. ஏன்னா அதுக்காக தான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருப்பா. ஸோ அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி அந்த நாளும் முடிய மறுநாள் ஆகுது. அந்த ஸ்கூலில் வந்து கிராஜுவேட் டே போல். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் சோகமாக உட்காந்துருக்கா. அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோக்கு தானே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக ஹீரோட அம்மாவும் வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் சுத்தமாக முகம் கொடுத்தே பேச மாட்டான். இதை பார்த்து அவங்களும், ஏன் அப்படிலாம் பண்ணுற, உன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஆனதுக்கு நான் ரீசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ஹீரோவும், நீங்கள் தாம்மா ரீசன், நீங்கள் மட்டும் ஹீரோயினோட அப்பாவை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா, நெக்ஸ்ட்டு இவ்வளோலாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்கள் இருந்து கிளம்புங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடியே நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்போ வந்து தூரத்தில் ஒரு பையனை வந்து இன்னொருத்தன் துரத்தி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அவர் பேர் வந்து சோயி. ஸோ அந்த சோயை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, இவர் மட்டும் என் லைஃபுக்குள்ளே வரலன்னா வச்சுக்கேன், என்னோட லைஃப் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சோயை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிற்க. ஸோ இப்படியே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் கட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோயினோட பிக்கை வரைஞ்சி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.